ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் டூர். இன்றைக்கி நம்ம கிச்சன் டூரில் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். கூடவே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு 5% நல்லா வதங்கி வந்தால் போதும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணுங்க. இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இது மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகிறதுல ஒரு பாதி வெந்துடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரணுங்க. ஒரு 5% நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் 1 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிளகு அதிகமாக சேர்த்துக்கோங்க. மிளகு அதிகமாக சேர்த்துக்கிட்டா தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. குழம்பா வேணும்னா நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுங்க, அதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் ஒரு கொத்தமல்லி இலைகளை சேர்த்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.